ஹாய் guys, வெல்கம் டு மை ஹோல் ஸ்டோரிஸ். இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா 1980s நடந்த ஒரு பயங்கரமான ஒரு லவ் ஸ்டோரி பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலுக்கு புதுசாக தான் வண்டி சக்கரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 1980 எல்லூருங்கிற ஒரு ஊரில் ஒரு பேரழகி இருந்தா. யார் அந்த பேரழகின்னு வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன். அவன் மேலே நிறைய பேர் காதல் கொண்டிருந்தாங்க. அதில் ஒருத்தர் தான் நம்ம ராதா. அவள் பிறந்தநாள் வர்றதுக்குள்ளே எப்படியாவது அவளை இம்ப்ரெஸ் பண்ணிடணும்னு அவர் ஒரு கிஃப்டை செய்ய முடிவு பண்ணார். அந்த கிஃப்டோட வேலை முடிகிற நேரத்தில் எதிர்பாராத விதமாக அதை ஒரு திருடன் திருடிட்டான். பத்து ராதா துரத்த திருட ஓட, ராதா துரத்த திருட ஓட, ராதாக்கு பயந்து திருட அந்த கிஃப்டை தூக்கி ஆத்துல வீச. எத்தனை கால்ரா பண்றது? அதுவா மாமா மெடிடேட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அந்த கனவுலையும் நீ வந்து அதெல்லாம் இல்ல, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உடனே கிளம்பா. நான் வேற ஒரு முக்கியமான வேலையில் இருக்கேனே. டேய், நீ ராக்கெட் விட்டதெல்லாம் போதும். உடனே கிளம்பி வா. I'm a bloody ass man. I'm a bloody ass இவன் தாங்க கௌதம், நம்ம கதையோட கதாநாயகன். ஷார்ட் ஃபிலிம்ஸில் ஏடி ஆகணும்னு சொல்லிட்டு லவ் பண்ணிட்டு தெரியுறான். In nobody scenes. She's. Oh my god, this feminist. ஹலோ, எங்கடி இருக்க? நான் இங்கே வந்துட்டேன், உன்னை காணோம். டேய் ஃப்ராடு, நீ எப்படியும் லேட்டா தான் வருவேன்னு தெரியும். திரும்பி பாரு. இவ தாங்க ஓவியா, நம்ம கதையோட கதாநாயகி. இவளுக்கு இவங்க அப்பா தான் உயிர், உலகம் எல்லாமே. எஸ், ஷீஸ் த டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ். நேத்து சரக்கு அடிச்சிருக்க. நான் குடிக்கலடி. அப்ப தம் அடிச்சிருக்க. தம்ம நான் வேணா ஊதி காட்டா? இரு, கை காட்டு, நானே கண்டுபிடிச்சுக்கிறேன். கையே உன் மேல சத்தியமா குடிக்கலடி. இப்போ அதுவா முக்கியம்? இப்போ எதுக்கு என்ன இங்க கூப்பிட்ட? என்ன இம்பார்ட்டன்ட் மேட்ரு? எங்க அப்பாவுக்கு நம்ம லவ் மேட்டர் தெரிஞ்சிருச்சு. மாப்ள ஷார்ட் ஃபிலிம்ஸோட எடிசன் சொன்னியா? அதெல்லாம் அவருக்கு ஓகே தான். ஆனா ஒரு சின்ன கண்டிஷன் இருக்கு. நினைச்சேன்டி, ஜாதியா இல்ல ஸ்டேட்டஸ் பாக்குறாங்களா? அதெல்லாம் இல்லடா. அப்புறம் வேற என்ன தாண்டி பிரச்சனை? எப்படி சொல்றது? சூப்பர் டீலக்ஸ் படம் பார்த்திருக்கியா? சமுத்தா வருவாங்க. பார்த்துருக்கேன், சொல்லு. டேய், அதுல வர அந்த மிஷ்கின் கேரக்டர் சுனாமில இருந்து தப்பிச்சதுக்கு அப்புறம் அந்த சிலை தான் அவரை காப்பாச்சுன்னு நினைப்பாங்கல்ல, அந்த மாதிரிதான். என் அப்பாவும் சின்ன வயசுல ஆத்து குளிக்க போயிருக்காரு. அப்போ திடீர்னு தண்ணியில முழுகின அவரு கண்ணை திறந்து பாக்குறப்போ கையில ரெட் கலர் பூவோட கையில ஒரு சிலைய கட்டி பிடிச்சிட்டு ஆத்தங்கர ஓரமா இருந்திருக்காரு. அப்பா சிலை காப்பாத்திட்டாரு. இன்ட்ரெஸ்டிங். அப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் என்ன, அவருடைய லைஃப்ல எல்லா முக்கியமான விஷயத்தையுமே அந்த சேலை தான் டிசைட் பண்ணியிருக்கு. அவரோட கல்யாணத்துல இருந்து குழந்தை வரைக்கும், என் பேரு, நான் என்ன படிக்கணும், எல்லாமே. இன்ட்ரெஸ்டிங். இதெல்லாம் எப்படி அவர் டிசைட் பண்ணுவாரு? அது எப்படின்னா, நான் 10th 450 மார்க் எடுத்துட்டு டாக்டர் படிக்கலாம்னு ஆசைப்பட்டு எங்க அப்பாட்ட போய், "பா, நான் பயாலஜி குரூப் எடுக்கிறேன்னு கேட்டேன்." எங்க அப்பாவும் மாமா உத்தரவு கேட்டுலான்னு உள்ள கூட்டு போனாரு. உள்ள போனா சிலையோட கையில ஒயிட் ஃப்ளவர், ரெட் ஃப்ளவர். காத்தடிச்சு ரெட் பூ விழுந்தா அக்செப்டட், ஒயிட் பூ விழுந்தா நாட் அக்செப்டட். அன்னைக்கு ஒயிட் விழுந்துருச்சு. நான் 3rd குரூப் எடுத்தேன். அப்புறம் 12th முடிச்சிட்டு நான் லயோலா காலேஜ்ல படிக்கலாம்னு ஆசைப்பட்டு எங்க அப்பாட்ட திருப்பி போய் கேட்டேன். எங்க அப்பாவும் திருப்பி உள்ள கூட்டு போய் கேட்டார். ரெட் பூ விழுந்துச்சு.
அதுக்கப்புறம் தான் இந்த காலேஜ் வந்தேன், உன்னை பார்த்தேன், அப்புறம் ஒரு லவ்ஸ் ஆயிடுச்சு, இப்போ இங்க நிக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்ல. சோ நீ வரி பண்ணிக்காத, நாளைக்கு வந்து எங்க அப்பாவை மீட் பண்ணி நீ உத்தரவு வாங்கிட்டு வச்சுக்கோ. ஆல் ஓகே. நடி சொல்ற நடி சொல்ற நடி சொல்ற நடி சொல்ற. இன்ட்ரெஸ்டிங்ல. ஹாய், ஐ எம் டார்வின், ஓவியாவோட அப்பா. ஹாய் மாமா, நான் கௌதம், ஓவியாவோட பாய் ஃப்ரெண்ட். அப்புறம் நான் தெரியும் தெரியும். ஓவியா சொன்னா இந்த மாமா மாப்பிள்ள எல்லாம் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா தான். அது வரைக்கும் ஜஸ்ட் கால் மீ சார். ஓகேடா. டார்வின் டார்வின். நோ சார், ஜஸ்ட் கால் மீ சார். பெரிய ரோலக்ஸ் இவரு. போலாமா? கௌதம், ஓவியா, டார்வின், இவங்க எல்லாரோட வாழ்க்கையில் விளையாட போகிறது காட். அம்மா, நீ இங்கே இருமா. ஹலோ, என்ன? மூவ். சாமி, வேணாமா வேணாமா வேணுமா வேணுமா வேணாமா வேணாமா டம் அடிக்கிறேன். டம்மு 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 வேணாமா 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 குடி 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 யாரும் போய்ப்பா. வேணாம் வேணாமா 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 அந்த ஆக்கு போறாமா. வேணாமா வேணாமா வேணாமா. தூங்குறான் தூங்குறான், எப்ப பார்த்தாலும் தூங்குறான். வேணாமா 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 வேணாமா. ஐயோ வேணவே வேணாமா. ஐயோ வேணாமா வேணாமா. ஐயோ எனக்கு காப்பாத்துமா. இதான் மச்சான் நந்தது அந்த டாக். மச்சான் அது டாக் இல்ல மச்சான், டாட். டேய் அவன் தான்டா அவன் தான்டா டாக். ஆமா மச்சான், அவன் தான் டாக். இவன் தாங்க கோகுல், கௌதமோட ஃப்ரெண்டு. இவங்க எப்படிப்பட்ட ஃப்ரெண்டுன்னா நீங்களே பாருங்க. கிறிஸ் பேச ஆரம்பிச்சிட்டா மச்சி. லவ் செட் ஆயிடுச்சு மச்சி. பிரேக்கப் ஆயிடுச்சுடா மச்சான். அவ அஞ்சலடா, அவ இல்லாம என்னால இருக்க முடியாதுடா. ஃபயரு தான் நெஞ்சில. அவதான் போயிட்டாளே. டேய் 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 அலும்புடா உன்னோட. மச்சான் அழாத மச்சான். ஆம்பளை பசங்க அழுதா வீக்குன்னு சொல்லுவாங்கடா. மச்சான் அவளை பசங்க அழுகுறானுங்களா, அவனுங்க வீக்குன்னு அர்த்தம் இல்லடா. அவங்க ஒரு நாள் ஸ்ட்ராங்கா நடிச்சிட்டு அர்த்தம்டா. மச்சான் மச்சான் என் வாழ்க்கையில ஓட்ட விழுந்துச்சுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க ஓட்ட போக விட்டுட்டு இருக்கியாடா? நீங்க எதை கேட்க மாட்டேன், வாடா என் கூட. டேய் 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 வரண்டா, டர்க்கிச்சு வாடா. இன்னைக்கு என்னென்னலாம் பண்ண போறானோ. என்னடா மூன் பார்த்தா தாலியா இருக்கிறான்டா. டேய் மச்சான், அவ எனக்கு வேணும்டா. ஆனா என்ன பண்றது, அந்த கடவுள் நாங்க ஒன்னா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான். அது இல்லாம அதான் வெள்ளப்பூ விழுந்துச்சு. டே நைட் ஷிஃப்ட் பாய் மச்சான்.
அவர் உயிரே காப்பாற்றின சிலை அது. அதை இவ்வளோ நம்புறாருன்னா அது எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். அது ஃபோட்டோ இருந்தால் கூட நான் வால்பேப்பராக வைக்கிறேன். இந்தா காட்டு. பேசாம குதிச்சிட்டா. அது சிலுக்குடா. மச்சான், சிலுக்கு எல்லா பசங்க வாழ்க்கையிலையும் நல்ல மெமரியாக தான் மச்சான் இருப்பாங்க, உன்னை தவிர. டேய் உன்னை விட்றா. சிலுக்கு சிலையும் சாமின் சிலைன்னு நினச்சி ஒருத்த கும்பிட்றானா அவன் மண்டியில் முடிதான் இல்லைன்னு நினச்சேன். மூளையும் இல்லைடா.